பேசுறத நீ கேட்கறப்ப நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது. விண்வெளியில இப்படி ஊசலாடிக்கிட்டு இருக்கும்போது காப்பாத்த யாருமே இல்லாத சாகர சௌபாக்கியமும் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கிடைச்சிருக்கு. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. 1965 ஏப்ரல் 4 அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். என்னோட அப்பா பேர் ராபர்ட் டோனி சீனியர். எங்க அப்பா ஒரு மூவி டைரக்டர். பெரிய டைரக்டர்லாம் இல்லை. எங்க அம்மா எங்க அப்பா எடுக்கிற படங்களை நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே கஞ்சா அடிக்கிறது தான் அவரோட வழக்கமா வச்சிருந்தார். அதனால அவருக்கு நிம்மதி கிடைச்சதுன்னு நம்பினார். அதோட விடாம எனக்கு 6 வயசு இருக்கும் போது எனக்கும் கொடுத்து பழக்கினார். எனக்கு அப்போ மெமரபிள் மூமெண்ட் அப்படின்னா நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து கஞ்சா அடிக்கிறது தான். 1970லயே என்னை சைல்டு ஆர்டிஸ்டா நடிக்க வச்சாங்க. அது மூலமா என்ன திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. என்னோட 13 வயசுல எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பாவோடவே இருந்துட்டேன். அப்பா தான் எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா ஏற்கனவே சொன்னது. அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே சினிமா ட்ரக் அப்படின்னு சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அப்போ என்ன ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு ஏத்துக்கிட்ட படம், அது மட்டும் இல்லாம பிரேக் த்ரூ கொடுத்த படம் தான் லெஸ் தென் ஜீரோ. ஏன்னா அதுல நான் நடிக்கல, வாழ்ந்திருந்தேன். அப்படி என்ன கேரக்டர்னு கேக்குறீங்களா? ஒரு பணக்கார வீட்டு பையன் போதைக்கு அடிமையாகி அதுல இருந்து எப்படி வெளியே வர்றான் அப்படிங்கிறது தான். அதனாலதானே என்னமோ அந்த படம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்து. என்னோட போதை பழக்கத்தினால ஷூட்டிங்கு ட்ரக் அடிச்சுட்டு போனேன். ஷூட்டிங் எல்லாரும் கரெக்டா வந்தாலும் நான் மட்டும் போகாம இருந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு பைபோலர் டிசார்டர் இருந்துச்சு. என்னை நம்பி படம் எடுக்க வந்தவங்களுக்கு படம் வெளியீட்டுல பிரச்சனை வந்துச்சு. நான் ஒரு ஹோட்டல்ல இருக்கும்போது கொக்கைன் ஹெராயின் வச்சிருந்ததுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டெபோரா பால்கனர் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் என்னை விட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் மோசமா எழுதினாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல. ட்ரக் பண்ணிட்டு என் வீட்டுல படுக்காம பக்கத்து வீட்டுல படுத்தேன். அடுத்தவங்க கார் மேல மோதினேன். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் தப்பு பண்ணேன். கோர்ட்ல என்ன ஜட்ஜ் பார்த்து ஒன்னு கேட்டார், நீங்க ஒரு பெரிய நடிகன், எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, அப்புறம் ஏன் இதுக்கு அடிக்டா இருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், என்னோட வாயில ஒரு கன்னை வச்சிருக்கேன், அதோட ட்ரிகர் நான் தான் பிடிச்சிருக்கேன், அதை ப்ரெஸ் பண்ணா செத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஒரு சான்ஸ் தர்றோம், இனிமே நீ ட்ரக் யூஸ் பண்ணாம இருக்க அப்படின்னா உன்னை ரிலீஸ் பண்றோன்னு சொன்னாங்க. நானும் அதை ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு திரும்பி வாழலாம்னு சொல்லி வெளியில வரும்பொழுது எனக்குன்னு யாருமே இல்லை, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு தவிர. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் வர ஆரம்பிச்சுது. எப்படியாவது நம்மளை விட்டு போனவங்க முன்னாடி நல்லா வாழணுங்கிறது ஒரு உந்துதலா இருந்துச்சு. 2007 வருஷம் தான் என்னுடைய வாழ்க்கையே மாத்தின வருஷம். மார்வெல் ப்ரொடக்ஷன்ஸ்ல அயன்மேனா யாரை நடிக்க வைக்கிறதுங்கிற பேச்சுவார்த்தையில அங்க இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் என்னை அப்ரோச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுனால மார்வல் என்னை கான்டாக்ட் பண்ணி இந்த ஸ்டோரி பண்றீங்களான்னு கேட்டாங்க. நானும் இந்த சான்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணேன். என்னை நம்பி மார்வல் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடிச்சு கொடுத்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆனதுமே அது வரைக்கும் அந்த சூப்பர் ஹீரோஸ் படங்கள்ல என்ன கலெக்ஷன்ஸ் பண்ணுச்சோ அந்த கலெக்ஷனை சீக்கிரமா தொடுச்சு. அயன்மேன் படத்து மூலமா என்னுடைய பேர் உலகம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் என்னை திட்டி எழுதினவங்க எல்லாருமே ராபர்ட் டோனி ஜூனியர் தவிர வேற யாராலையும் அயன்மேன் கேரக்டர் பண்ண முடியாது அப்படின்னு பாராட்டி எழுதினாங்க. 2008 இருந்து மோஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸ் லிஸ்ட்ல நானும் சேர்ந்தேன். 2005லயே நான் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணேன். அவங்க பேர் சூசன் டவுனி. எனக்கு 2 குழந்தைங்க. அப்படியே வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருந்தது. திடீர்னு தானோஸ் பாதி பிரபந்தத்தை அழிச்சிட்டான். நானும் இங்க மாட்டிக்கிட்டேன். என்ன வெறுக்கிறவங்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், உங்களால என்னோட வேலையை பறிக்கலாம், ஆயுதங்களை பறிக்கலாம், ஏன் என்னோட உயிரையே பறிக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் எங்கிட்ட இருந்து உங்களால பறிக்க முடியாது, நான் தான் அயன் மேன்.